إنك أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه رواه البخاري. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம குர்ஆனை புரிஞ்சிக்கிறணும். குர்ஆன் அருளப்பட்ட நோக்கங்கள் குர்ஆனை ஈமான் கொள்வதற்கு மட்டுமல்ல, குர்ஆனை ஈமான் கொண்டதோடு அதை ஓதணும் அப்படிங்கிறதும், அதை சிந்திச்சு பார்க்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை புரிஞ்சு ஓதணும். அப்படி புரிஞ்சு ஓதும் போதுதான் தொழுகையில நமக்கு ஹுஷூ ஏற்படும், இறையச்சி ஏற்படும். அப்படிங்கிற அடிப்படையில குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக, ஹதீஸுகளை புரிந்து கொள்வதற்காக அரபி இலக்கண வகுப்பு நம்ம தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல டாக்டர் வி அப்துல் ரஹீமுடைய துரூசுல் லுகத்தில் அரபியா அப்படிங்கிற பிரபலியமான அந்த புஸ்தகத்துடைய முதல் பாகத்துல இன்றைக்கு பாட அந்த முதல் பாகத்தின் 23வது பக்கம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னால நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஆண்பாலா இருந்தால் ஆண்கள் பேர் இருக்கு பத்தியலா, அப்படி இருந்தா அதுல தன்வீன் வரும். தன்வீன்டா என்ன? பேஷு அல்லது அந்த அந்த தன்வீன்டா தோ பேஷு, தோ ஜபரு, தோ ஜேரு, அததான் அரபில தன்வீன் அப்படிங்குவாங்க. அப்ப ஆண்பால் பேரா இருந்தா முஹம்மதுன், ஹாமிதுன், ஹாலிதுன் அப்படின்னு வரும். பெண்பால் பேரு மம்னூ மின ஸர்ஃப் அப்படிங்கறனால தன்வீன் வராது. லம்மத்தைன் வர வேண்டிய இடத்துல என்ன வரும்? லம்மா தான் வரும். ஃபதஹத்தைன் வர வேண்டிய இடத்துல ஃபதஹா தான் வரும். கசரத்தைன் வர வேண்டிய இடத்திலையும் ஃபதஹா தான் வரும். அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரியா? அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த கீழே நீங்க பாருங்க. இக்ரா வக்துப் மஅ லப்தி அவாஹிரில் கலிமாத்தி. இக்ரா படி, வக்துபு மேலும் எழுது, மஅ அந்த வித்து உடன், இவருடன், அவருடன், அந்த உடன் இருக்கு பத்தியாலா, அந்த வித்துங்கிற அந்த அர்த்தத்துல மஅ. லபுதி, லபுதுன் அப்படின்னு சொன்னா அடையாளம், ஹரக்கத்து போடுறது. லபுத்துனா என்ன? அடையாளம் இடுவது, ஹரக்கத்து போடுவது. மஅ லபுதி ஹரக்கத்தோடு படி, ஹரக்கத்தோடு எழுது. அவாஹிரி ஹரக்கத்து குறிப்பா எதுக்கு போடணும்னு சொன்னா, கடைசிகள் வார்த்தையின் ஆஹிர் தெரியும் உங்களுக்கு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிப்பாங்கல்ல, ஆஹிருன் அப்படின்னு சொன்னா கடைசி. அவருடைய பன்மை அவாஹிர், கடைசிகள் அப்படின்னு அர்த்தம். அல் கலிமாத்தி, கலிமத்துன் அப்படின்னு சொன்னா வார்த்தை, கலிமாத் வார்த்தைகள். வார்த்தைகளின் கடைசிகளுக்கு அடையாளங்கள் இடுவதை கொண்டு படி, மேலும் எழுதுக அப்படிங்கிறாரு. நான் படிக்கிற பாருங்களேன். ஒண்ணுமில்ல, ஆண்கள் பேர் இருந்தா நீங்க தன்வீன் போட்டு படிச்சிருங்க. பெண்கள் பேர் இருந்தா தன்வீன் போடாம படிங்க. இதான் ஹாமிதுன், ஜைனபு, புரியுதா? ஹாமிதுன் தன்வீன் போட்டேன், ஆண்பால் பேருங்கிறனால. ஜைனபு புன்னு படிக்கல, பூண்டு படிக்கிறேன், தன்வீன் போடல. ஏன்? பெண்பால் பேருங்கிறனால. இதே மாதிரிதான் எல்லாமே. ஹாமிதுன், ஜைனபு, ஆமினத்து, அம்மாருன், சயீதுன், ஃபாத்திமத்து, மரியமு, அலியுன், ஹாலிதுன், அப்பாசுன், ஆயிஷத்து, முஹம்மதுன், சஃபியத்து, ஹதீஜத்து. புரியுச்சா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஒரு வார்த்தையுடைய கடைசியில குண்டுத்தா வருது பத்தியலா,
ஒரு வார்த்தையுடைய கடைசியில தா மறுபூத்தா வந்தா இத்துங்கிற அந்த தூ சவுண்ட்ல படிக்காம எப்படி நிப்பாட்டணும், ஹா சவுண்ட்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதும் சட்டம். அந்த சட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிறோம். ஒரு வார்த்தையை பார்க்கணும், அந்த வார்த்தையுடைய கடைசியில தா மறுபூத்தா வருது இல்ல, பெண்பாலுக்குரிய அந்த குண்டுத்தா வருது பத்தியலா, பெண்பாலுக்குரிய குண்டுத்தா வந்துச்சுன்னு சொன்னா இத்துங்கிற சவுண்ட நீங்க நிப்பாட்டாம எப்படி நிப்பாட்டணும், இஹுங்கிற சவுண்ட்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சட்டம். அதனால தான் ஆயிஷத்து அப்படின்னு இருக்குது. ஆயிஷத் ஆயிஷத் அப்படின்னு சொல்லாம ஆயிஷா, ஆயிஷா, ஹதீஜா, ஃபாத்திமா, அந்த இஹு சவுண்ட் என்ன செய்யணும், நிப்பாட்டணும். உங்களுக்கு தெரியும், அல் காரிஅத்து மல் காரிஅத்து வமா அதராக மல் காரிஅத்து அப்படின்னு அல்லாஹ் தூ தூ அப்படின்னு அந்த குண்டுத்தா பெண்பாலுக்குரிய அந்த குண்டுத்தாவை போட்டு தான் பேசுறான். எப்படி ஓதுவாங்க, அல் காரிஅத்து, அது சேர்த்து ஓதுனா தூ போடணும், நிப்பானா இஹு போட்டுறணும். அல் காரிஅத்து மல் காரிஅ, அல் காரிஅத்து மல் காரிஅ. நான் இஹு சவுண்ட்ல நிப்பாட்டுறேன், ஆனா இஹு அங்க ஹா இருக்காது, குண்டு தாத்தா இருக்கும். வமா அதராக மல் காரிஅ, புரியுதா, இஹு சவுண்ட்ல நிப்பாட்டுறேன், அங்க இஹு இருக்காது, தாத்தா இருக்கும். அப்ப இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையுடைய கடைசியில குண்டுத்தா வந்தால் நிப்பாட்டும் பொழுது அந்த தா சவுண்ட்ல இத்து சவுண்ட்ல நிப்பாட்டாம ஹா சவுண்ட்ல இஹு சவுண்ட்ல நிப்பாட்டணும். உதாரணமா ஆயிஷா, ஹதீஜா, ஃபாத்திமா. நம்ம துணக்கால் போடுறோம் தமிழ்ல, துணக்கால் போடுவதை விட அந்த இஹனா போறதா இன்னும் கரெக்ட். புரியுதா? ஹயர். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. ஹாக்கு சுக்கூன் போட்டு ஹாக்கு சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணலாம் ஏன் உஸ்தாத்? ஆமா, பாருங்க, அல் பைத்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மின்னு, இலா, அலா, ஃபி, பி இதெல்லாம் வந்துச்சாக்க அந்த எழுத்துடைய கடைசிக்கு வந்து ஜர்ரு வரும். ஜர்ருண்டா என்ன, கசரா அல்லது கசரா தை. புரிஞ்சாமா, கசரா அல்லது கசரா தை, ஜேரு அல்லது தோ ஜேரு. உஸ்தாத் உங்க உங்க மைக் மியூட் ஆயிருச்சு, வீடியோ ஆஃப் ஆயிருச்சு. ஹலோ, ஆ இப்போ கேக்குது உஸ்தாத். உங்க மைக்கும் வீடியோ ஆஃப் ஆயிருந்துச்சு, ஒரு நிமிஷம். ஓகே 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 ஓகே. இப்ப அல் பைத்து அப்படிங்கிறது மின்னு வந்துக்கிறனால மினல் பைத்தி, மினல் பைத்தி. புரிஞ்சாமா, சும்மா சொன்னா அல் பைத்து, மின்னு வந்துக்கிறனால மினல் பைத்தி. இங்கிட்டு பாருங்க, லெஃப்ட்ல அல் மஸ்ஜிது, இலா வந்துக்கிறனால இலல் மஸ்ஜிதி, இலல் மஸ்ஜிதி. இதே சமயத்துல அந்த மஸ்ஜிதுல அலிஃபுலாம் இல்லைன்னு வைங்களேன், இலா மஸ்ஜிதின், இலா மஸ்ஜிதின் அப்படின்னு சொல்லணும். அலிஃபுலாம் வந்துட்டனால இலல் மஸ்ஜிதி, அந்த கசரத்தை கசராவாக மாறிக்கிறோம். அலிஃபுலாம் வந்துட்டால் ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கிறேன். பாருங்களேன், அரபில பேசிக்கிறாங்க, முதர்ரிசும் ஒரு மாணவனும், முஹம்மதுங்கிற மாணவரும் அரபில பேசுறாங்க. முதர்ரிஸ்னா டீச்சர், உஸ்தாத். முதர்ரிஸ் கேட்கிறாரு, மின் ஐன அந்த, மின்னுடா ஃப்ரம் தெரியும், ஐனண்டா எங்கே, ஐன முஹம்மதுன், ஐன ஹதீஜா படிச்சுக்கிறோமா, ஐனண்டா எங்கே. அந்த அப்படின்னு சொன்னா நீ அல்லது நீங்கள், அதாவது முன்னிலை ஆண்பால் ஒருமை. அந்தனா என்ன, நம்ம பெரிய ஆளா பார்த்து அன்ட்டுன்னு சொன்னா நீங்கள்னு தர்ஜுமா செய்வோம். ஒரு சின்ன பையனை பார்த்து அன்ட்டுன்னு சொன்னா நீ அப்படின்னு தர்ஜுமா செய்வோம். முன்னிலை ஆண்பால் ஒருமை அந்த என்பது. மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். புரியுதாமா, ஒரு ஆளை கேட்கணும், உங்க ஊர் எந்த ஊருப்பா, உங்க நாடு எந்த நாடு.
எங்கிருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அரபில கேட்க வேண்டிய வார்த்தை மின் ஐன அந்த. புரியும் நம்புறேன். மின்னுண்டா இருந்து, ஐனாண்டா எங்கே, அந்தாண்டா நீ. அப்ப உல்டா வாதம் இங்கிட்டே தானே அரபில தர்ஜுமா செய்யணும். நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய். சும்மா எங்கிருந்துண்டா முழுமை பெறாதுல வார்த்தை வாக்கியம். நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. முகமது பதில் சொல்றாரு, ஆன ஆன. ஏமா இதை அனான்னு போட்டிருக்கும், நூனுக்கு பிறகு அலிஃப் போட்டிருக்கும். எழுதும் போது அனான்னு அலிஃப் போட்டு எழுதணும். ஆனா படிக்கும் போது அலிஃப் போடாம தான் படிக்கணும். ஆன ஆனாடா நான். என் சவுண்ட் கேக்குதுலாமா? கேக்குது உஸ்தாத், கிளியரா கேக்குது. பாரக்கல்லாஹ் கண்டினியூ ஃபீக்கும். பண்ணுங்க. அப்ப ஆன மினல் யாபான், நான் யாபான் அப்படின்னு சொன்னா ஜப்பான். ஆன மினல் யாபான், நான் ஜப்பானை சார்ந்தவன், ஜப்பானிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அல் முதர்ரிஸ். வமின் ஐன அம்மாரும், அம்மார் எங்கிருந்து வந்திருக்கிறார்? அம்மார் எந்த நாட்டை சார்ந்தவர்? முகமது சொல்றாரு பதிலு, ஹுவ மினசீனி. ஹுவண்டா அவர், தெரியும் உங்களுக்கு. மினசீன், சீன்டா சைனா. ஹுவ மினசீனி, அவர் சைனாவை சார்ந்தவர், சைனாவிலிருந்து வந்திருக்கிறார். யாபான் அப்படின்னு சொன்னா ஜப்பான், சீன் அப்படின்னு சொன்னா சைனா. வமின் ஐன ஹாமிதுன், ஹாமித் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஹுவ மினல் ஹிந்தி, அவர் இந்தியாவை சார்ந்தவர், அவர் இந்தியாவை சார்ந்தவர். ஐன அப்பாசுன், அப்பாஸ் எங்கே? முகமது சொல்றாரு, ஹரஜ. ஹரஜ அப்படின்னு சொன்னா வெளியேறி விட்டார், வெளியே சென்று விட்டார். ஹரஜ கருத்தை எழுதுங்கம்மா. வெளியேறி விட்டார், வெளியே சென்று விட்டார். சிஸ்டர், உஸ்தாத் நடத்தும் போதே எழுதிட்டே இருங்கம்மா, அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும். அடுத்து திரும்ப இந்த மாதிரி ரீகால் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியும், இஸ்முன் அப்படின்னு சொன்னா பெயர் சொல் இல்லையா? ஒரு பெயர் சொல்லுக்கு அரபியில இஸ்முன் அப்படிங்குவாங்க. வினை சொல்லுக்கு அரபியில ஃபிஅலுன், ஃபிஅலுன், ஃபாயின் லாம், ஃபிஅலுன் அப்படிங்குவாங்க. அப்படின்னா வினை சொல். நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், இஸ்முக்குள்ள ஒரு காலம் இருக்காது. இறந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ இருக்காது. புரியுச்சா? அதே சமயத்துல ஃபிஅலுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு காலம் இருக்கும். ஃபிஅலுக்குள்ள ஒரு காலம் இருக்கும். உதாரணமா நான் இஸ்ம சொல்றேன் பாருங்களேன். வீடுங்கிறேன், பைத்துனுங்கிறேன். பைத்துனுக்குள்ள என்னமாச்சு இருக்குதா? காலம் இருக்குதா? இல்ல. அதே மாதிரி பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் அப்படிங்கிறேன், அதுக்குள்ள ஒரு காலம் இருக்குதா? இல்லை. ஆனால் வெளியேறிவிட்டார், வெளியேறிவிட்டார் இறந்த காலம். வெளியேறுகிறார் நிகழ்காலம். வெளியேறுவார் வருங்காலம். அவர் வெளியேறட்டும் வருங்காலம். நீ வெளியேறு வருங்காலம். அவர் வெளியேற வேண்டாம் வருங்காலம். அப்ப முக்காலத்தில் இறந்த காலமோ நிகழ்காலமோ வருங்காலமோ ஏதேனும் ஒரு காலம் உள்ளுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஃபிஅல், ஃபிஅல் அப்படிங்குவாங்க. ஹைர். ஹரஜ, ஹரஜ, ஹரஜ அப்படின்னு சொன்னா வெளியேறி விட்டார் அப்படின்னு அர்த்தம். ஐன தஹப, ஐனடா எங்கே? தஹப அப்படின்னு சொன்னா சென்றார் அப்படின்னு அர்த்தமா, போனார். தஹப கருத்தா போனார். மதுஹப் கேள்விப்பட்டிருப்பிய. தஹபத்தா ரூட் வேர்டு, அதுல தான் மதுஹப் செல்லும் இடம், அதான் மதுஹப். ஐன தஹப, அவர் எங்கே சென்று விட்டார்? தஹப
இலல் முதீரி. முதீர் அப்படின்னு சொன்னா பிரின்சிபால், மேனேஜர். ஒரு காலேஜ், ஒரு மதரசாவா இருந்தா முதீர்னு சொன்னா நீங்க பிரின்சிபால், முதல்வர் அப்படின்னு நீங்க தர்ஜுமா செய்யணும். ஒரு கம்பெனியுடைய முதீர் அப்படின்னு சொன்னா யாரு? மேனேஜரை வந்து முதீர் அப்படிங்குவாங்க. தஹப இலல் முதீரி, அவர் யார்கிட்ட போயிட்டாரு? முதீரிடத்தில் சென்று விட்டார். வ ஐன தஹப அலியுன், அலி எங்கே சென்று விட்டார்? வாண்டா மேலும் தெரியும் உங்களுக்கு. ஐனாண்டா எங்கே, தஹபனா சென்று விட்டார், அலிண்டா அலி. வ மேலும், ஐன தஹப அலியுன், அலி எங்கே சென்று விட்டார்? முகமது பதில் சொல்றாரு, தஹப இலல் மிர்ஹாலி. நான் உங்களுக்கு சொல்றேன், மிர்ஹால் அப்படின்னு சொன்னா பாத்ரூம். எந்த அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு பத்தியாலா, அதைத்தான் மிர்ஹால் அப்படிங்குவாங்க. இலாண்டா தெரியும் உங்களுக்கு, டூ அப்படித்தானே? இலான அர்த்தம் டூ வரை. தஹப இலல் மிர்ஹால், அவர் எங்கே போய்விட்டார்? பாத்ரூமுக்கு போய்விட்டார். அடுத்த பக்கத்துக்கு வாங்க. தமாரீன், பயிற்சிகள். அஜீப் அனில் அசீலத்தில் ஆத்தியா. அஜீப் நீ பதில் சொல். அஜீபுக்கு என்ன அர்த்தம்? நீ பதில் சொல். அனில் அஸ்இலத்தில், அஸ்இலா அப்படின்னு சொன்னா கேள்விகள், கேள்விகள். சுஆலுடைய பன்மை வந்து அஸ்இலா, கேள்விகள். அல் ஆத்தியானா வரக்கூடிய, வரக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல். அரபில கேட்கிறாரு, 6 கேள்வி கேட்டிருக்கிறாரு. இங்க 6 பதில பக்கத்துல எழுதுறதுக்கு இடம் விட்டுக்கிறாரு. பென்சில்ல நீங்க எழுதிக்கிறான். உதாரணமா என்ன கேட்கிறாரு? மின் ஐன அந்த, கேள்வி என்ன? மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய், இப்படி தர்ஜுமா செய்யலாம். நீ எந்த நாட்டை சார்ந்தவர், அப்படி தர்ஜுமா செய்யலாம். நீ எந்த ஊரை சார்ந்தவர், அப்படியும் தர்ஜுமா செய்யலாம். புரியுதாமா? மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய், எந்த ஊரை சார்ந்தவர், எந்த நாட்டை சார்ந்தவர், கேள்வி. பதில் என்ன போடுவிய? நான். அன்தண்டா நீதானே, அன்தண்டா நீதானே. பதில் என்ன? நான். அன மினல் ஹிந்தி. புரியுதா? இப்படி என்ன எழுதுன? ஆன மினல் ஹிந்தி, நான் இந்தியாவை சார்ந்தவன். அல்லது ஆன மினல் மதராசி, நான் மெட்ராஸை சார்ந்தவன். உங்க ஊர் எந்த ஊரோ அந்த ஊரை போடுங்க, அல்லது நாட்டை போடுங்க. ஆனா மினல் ஹிந்தி, ஆனா மின் திருச்சிராப்பள்ளி, நான் திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவன், திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறேன். ஆனா மினல் ஹிந்து, ஆனா மினல் திருச்சி, உங்க இஷ்டம். அந்த மினல் பிலிப்பைன், நீ பிலிப்பைனை சார்ந்தவரா? ஆண்டா கேள்விக்குறி, தெரியும் உங்களுக்கு. அன்தண்டா நீ, நீங்கள். மின்னண்டா இருந்து, பிலிப்பைன்டா பிலிப்பைன். அந்த மினல் பிலிப்பைன், நீ பிலிப்பைனை சார்ந்தவரா? ஒரு நாட்டுக்கு பேர் இருக்கிற பிலிப்பைன், அந்த நாடு. நீங்க போடுங்க. நீங்க பிலிப்பைனை சார்ந்தவன்னு சொன்னா நஅம், ஆனா மினல் பிலிப்பைன். புரிஞ்சாமா? நீங்க பிலிப்பைன் காரவங்கன்னு வைங்கல, அப்படின்னா நீங்க சொல்லணும் நஅம், நஅம்டா ஆம். ஆனா நான் மினல் பிலிப்பைன், நான் பிலிப்பைனை சார்ந்தவர். இல்ல இல்ல, நான் பிலிப்பைன் இல்ல, நான் வந்து இந்தியாக்காரவங்க அப்படின்னு சொன்னா லா. இல்லைக்கு என்ன அர்த்தம்? லா. லாண்டா இல்லை, லா இலாஹ இல்லல்லா, தெரியும் உங்களுக்கு. லா இல்லை. ஆனா மினல் ஹிந்தி, நான் இந்தியாவை சார்ந்தவர். மன் மீனசீனி, மன் மீனசீனி, உங்களுக்கு மண்ணுண்டா யாருன்னு தெரியும். கபூர்ல வச்சு மலக்குகள் கேள்வி கேட்பாங்கல்ல, மண் ரப்புக்க, மண் நபியுக்க, கேள்வி கேட்பாங்கல்ல.
அதனால உங்களுக்கு தெரியும் மண் அப்படின்னா யார். மினசீனி, சீன்டா சைனா, சைனாவை சார்ந்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இங்க இப்படி பாடத்தை பாருங்களேன். சைனாவை சார்ந்தவர் யாரு? அம்மார். புரிஞ்சா? பாடத்துல வந்து மின் ஐன அம்மாருன் இருக்கா? மின் ஐன அம்மாருன். பதில பாத்தியலாக்கு ஹுவ மினசீனி, அவர் சைனாவை, அம்மார் வந்து சைனாவை சார்ந்தவர். மன் மினசீனி, அந்த இடத்துல நீங்க போட வேண்டிய பதில் அம்மாருன் மினசீனி, அம்மார் சைனாவை சார்ந்தவர். மின் ஐன ஹாமிதுன், ஹாமிது எந்த நாட்டை சார்ந்தவர்? அப்படி பாருங்க அடுத்ததுல பாடத்துல மின் ஐன ஹாமிதுன் கேள்வி கேட்டுக்கிறாரா? கேள்விக்கு ஹுவ மினல் ஹிந்தி, ஹுவ மினல் ஹிந்தி பாடத்துல போட்டுக்கிறாரு. அதே நீங்க பதிலா போடுங்க. மின் ஐன ஹாமிதுன் அப்படின்னு கேட்டா ஹாமிதுன் மினல் ஹிந்தி, ஹாமிதுன் மினல் ஹிந்தி. ஐன தஹப அப்பாசுன், அப்பாஸ் எங்கே சென்று விட்டார்? அப்பாஸ் எங்கே சென்று விட்டார்? இப்படி பாடத்துல பாருங்க. அப்பாஸ் எங்க போயிட்டாரு? ஹரஜர் இருக்கு. புரியுச்சா? அப்பாஸ் வந்து எங்க போயிட்டாரு? ஹரஜ இலல் முதீரி இருக்கா பாடத்துல. அப்ப நீங்க என்ன போறணும்? ஐன தஹப அப்பாசுன், கேள்வி நம்பர் 5மா, கேள்வி நம்பர் 5. ஐன தஹப அப்பாசுன் அப்படின்னு சொன்னா தஹப அப்பாசுன் இலல் முதீரி. எப்படி போறோம்னா முதல்ல வந்து ஃபேல கொண்டு வரணும். தஹப சென்று விட்டார். ரெண்டாவது யாரு போனாரோ அவர் பேரை போடணும். அப்பாசுன், அப்பாஸ் சென்று விட்டார். இலா, இந்த வரை இருக்கு பத்தியலா, இலா போட்டுக்கிறணும். யார்கிட்ட போனாரோ அவர்கிட்ட முதீர். தஹப அப்பாசுன் இல்லல் முதீரி. நீங்க இந்த பாடத்தை படிச்சாலே உங்களுக்கு புரியும். பாடம் புரிஞ்சா கேள்விக்கு உங்களுக்கு பதில் போடுவது ஈஸி தான். அப்புறம் பாருங்களேன். தஹப அலியுன் இலல் முதீரி, அலி வந்து முதிரிடத்தில் சென்று விட்டாரா கேட்கிறாரு. இவர் போடுறாரு முதிர்கிட்ட போனது வந்து அலி இல்ல, அப்பாஸ் தான் போயிருக்கிறாரு. புரியுச்சா? அலி எங்க போயிட்டாரு? பாத்ரூமுக்கு போயிட்டாரு. அதஹப அலியுன் இலல் முதீரி, அலி முதிரிடத்தில் சென்று விட்டாரா கேள்வி. போட வேண்டிய பதில் லா, இல்லை. தஹப அலியுன் இலல் மிர்ஹால், தஹப அலியுன் இலல் மிர்ஹால், அவர் எங்கே சென்று விட்டார்? மிர்ஹாலுக்கு சென்று விட்டார், பாத்ரூமுக்கு சென்று விட்டார். புரியுச்சா? புரியுதா புரியலையா? இந்த பாடம் ஓரளவுக்கு புரியுதலமா? புரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். ஓகேமா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அப்புறம் பாருங்க. இக்ரா வக்துப் மஅ லப்தி அவாஹிரில் கலிமாத். இக்ரா படி, வக்துப் மேலும் எழுது, மஅ லப்தி அவாஹிரில் கலிமாத்தி வார்த்தைகளின் கடைசிகளுக்கு அடையாளங்கள் இடுவதை கொண்டு, ஹரக்கத்துகளை போடுவதை கொண்டு. அல் குர்ஃபத்து, இடையில கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. அலிஃப்ல வந்து ஹரக்கத்து இல்லாம இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு, இனிமே போக போக உங்களுக்கு ஹரக்கத்து ஜேர் ஜபர் பேஷெல்லாம் இல்லாம அடையாளம் இல்லாம தான் இருக்கும். கிராமர் புஸ்தகத்துல அப்படித்தான் இருக்கும். அதனால அப்படி அடையாளங்கள் இல்லாமல் படிப்பதான் திறமை. சரியா? கிராமர் தெரிஞ்சாதான் படிக்க முடியும். இதை நீங்க எவ்வளவு படிச்சு பாருங்களேன். அல் குர்ஃபத்து, சரியாமா? அல் குர்ஃபத்து, குர்ஃபானா ரூம் தெரியும் உங்களுக்கு. மினல் குர்ஃபத்தி, புரியுதா? அல் குர்ஃபத்து சும்மா இருந்தா தூ அப்படின்னு லம்மா போடணும். அதுக்கு முன்னால ஒரு ஹர்ஃபுல் ஜர்ரு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மினல் குர்ஃபத்தி, தூவை தீயாக மாத்தியது எது? இந்த மின்.
மினல் ஹம்மாமி அல் மிர்ஹாலு இலல் மிர்ஹாலி அல் யாபானு அல் பிலிபைனு மினல் ஹிந்தி இலசீனி. புரியும் நம்புறேன். டவுட் இருந்தா உங்க டவுட் உடைய நேரத்துல கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கடைசி 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ். இக்ரா வக்துப், படி மேலும் எழுது. மின் ஐன ஃபாத்திமத்து, ஃபாத்திமா எங்கிருந்து வந்தாள், எங்கிருந்து வந்தவள். மின்னண்டா ஃப்ரம், புரிஞ்சாமா. ஐனண்டா எங்கே, ஃபாத்திமானா ஃபாத்திமா. மின் ஐன ஃபாத்திமா, ஃபாத்திமா எந்த ஊரை சார்ந்தவள் அல்லது எந்த நாட்டை சார்ந்தவள். ஹிய மினல் ஹிந்தி. ஆண்பாலுக்கு ஹூவண்டு போட்டாரா, ஆண்பாலுக்கு ஹூவண்டு போட்டாரா. இது பெண்பாலுங்கிறனால ஹியன்னு மாத்திக்கிட்டாரு. ஹிய மினல் ஹிந்தி, அவள் இந்தியாவை சார்ந்தவள். ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லி, முதர்ரிஸ் டீச்சர் வகுப்பறையிலிருந்து வெளியேறிவிட்டார். ஹரஜனா வெளியேறிவிட்டார், தெரியுமா உங்களுக்கு. அல் முதர்ரிசு, முதர்ரிஸ்னா டீச்சர். மின்னுண்டா இருந்து. ஃபஸ்லுன், ஃபஸ்லுன் அப்படின்னு சொன்னா கிளாஸ் ரூம், வகுப்பறை. ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லி, முதர்ரிஸ் வகுப்பறையிலிருந்து ஹரஜ ஹுருஜாகிவிட்டார், வெளியேறிவிட்டார், வெளியே போய்விட்டார். மேலும் ரஹப இலல் முதீரி, ரஹபன சென்றார். பார்த்தமா மதுஹபு பார்த்தமா. மேலும் ரஹப இலல் முதீரி, யாரிடத்தில் சென்று விட்டார், முதீரிடத்தில் சென்று விட்டார். டீச்சரு கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியேறி எங்க போயிட்டாரு, பிரின்சிபால்கிட்ட போயிட்டாரு. ரஹப தாஜிரு இல துக்கானி, ரஹபனா சென்று விட்டார், தெரியும் உங்களுக்கு. அத்தாஜிரு வியாபாரி, ஏற்கனவே படிச்சுக்கிறோம், எல்லாம் பழைய பாடங்களை தான். இலாண்டா வரை, துக்காண்டா துக்கான் கடை, எல்லாம் பழைய வார்த்தை. ரஹப தாஜிரு இல துக்கானி, வியாபாரி கடைக்கு சென்று விட்டார். ஹரஜ ஹாமிதுன் மினல் குர்ஃபதி, ஹரஜ என்ன அர்த்தம், ஹரஜனா வெளியேறிவிட்டார், வெளியேறினார், வெளியேறிவிட்டார். ஹரஜ ஹாமிதுன், ஹாமித் வெளியேறிவிட்டார். மினல் குர்ஃபதி, ரூமிலிருந்து, அறையில் ரூமிலிருந்து. ஹாமித் என்ன பண்ணிட்டாரு, வெளியே போயிட்டார். வதஹப மேலும் சென்று விட்டார். இலல் ஹம்மாம், ஹம்மாம்டா பாத்ரூம். நார்மல் இந்தியன் ஸ்டைல் இருக்கு பத்தியெல்லாம், அதை ஹம்மாம் அப்படிங்குவாங்க. அல்லது சும்மா குளிக்கிறதுக்கு மட்டும் இருந்தா கூட அதையும் ஹம்மாமுங்குவாங்க. ஹரஜ ஹாமிதுன் மினல் குர்ஃபா, ஹாமித் ரூமிலிருந்து வெளியேறி எங்கே சென்று விட்டார். வதஹப இலல் ஹம்மாம், ஹம்மாமுக்கு பாத்ரூமுக்கு சென்று விட்டார். அடுத்த பக்கமா மன் ஹரஜ மினல் ஃபஸ்லி, வகுப்பறையிலிருந்து வெளியேறியவர் யார். சும்மா நீங்க உங்கள்கிட்ட பதில் கேட்கல, இத உங்களுக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு பாக்குறாரு, அர்த்தம் புரியுதா அப்படின்னு பாக்குறாரு. மன் ஹரஜ மினல் ஃபஸ்லி, மன்னுண்டா யார் தெரியும் உங்களுக்கு. ஹரஜ வெளியேறிவிட்டார், மின்னுண்டா இருந்து, ஃபஸ்ல்னா கிளாஸ் ரூம், வகுப்பறை. மன் ஹரஜ மினல் ஃபஸ்லி, கிளாஸ் ரூமிலிருந்து வெளியேறியவர் யார். அடுத்தது 6. ஹரஜ தாலிபு மினல் மதரசதி, தாலிபுனா மாணவர், தெரியும் உங்களுக்கு.
ஹரஜ தாலிபு, மாணவர் வெளியேறிவிட்டார். மினல் மதரசதி, எங்கிருந்து? மதரசாவிலிருந்து. மாணவர் மதரசாவிலிருந்து வெளியேறிவிட்டார். வதஹப இல சூகி, சூக்குனா பஜார்மா, கடை வீதி, பஜார் அதான் சூக். வதஹப இல சூகி, அவர் எங்கே சென்று விட்டார்? கடை வீதிக்கு சென்று விட்டார், பஜாருக்கு சென்று விட்டார். ஹதீஜது மினசீனி, ஹதீஜா சைனாவை சார்ந்தவள். வஹாலிதுன், வஹாலிதுன், புரியுதா? ஹதீஜத்துன்னு படிச்சேன், ஹாலிதுக்கு மட்டும் ஹாலிதுன்னு படிக்கிறேன். ஹதீஜத்து மினசீனி, ஹதீஜா சைனாவை சார்ந்தவள். வஹாலிதுன் மினல் யாபான், ஹாலித் ஜப்பானை சார்ந்தவர். புரியும்னு நம்புறேன். ஃபில் ஃபராகி ஃபீமா எலி ஹர்ஃப ஜர்ரின் முனாசிபன். லஅண்டா வையின்ற அர்த்தமா? லஅண்டா வை. நீங்க சவுதி மாதிரி அரபு நாடுகளுக்கு போனீங்களாக்க, பள்ளிவாசல்ல செருப்பு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸா வச்சிருப்பாங்க பத்தி, ஹரம்லயே போட்டிருக்கும், மக்காவுல மதீனாவுல போட்டிருக்கும் இந்த வார்த்தை. இந்த செருப்பு வைக்கிறோம்ல, அந்த அந்த பாக்ஸ்ல போட்டிருக்கேன், ல அல் அஹதியத மகான் அல் முஹஸ்ஸஸ், உங்களுடைய செருப்புகளை வந்து குறிப்பிட்ட இடத்துல வைங்க, குறிப்பிட்ட இடத்துல வைங்க அப்படிங்கிற இடத்துல லா அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கும். நீங்க ஒரு ஹஜ் முறாவுக்கு போனா அந்த செருப்பு வைக்கிற இடத்துல பாக்ஸ் அதுக்கு மேல பார்த்தா இந்த வார்த்தை லாத் ஐன் லா அப்படின்றது. லாண்டா வை. ஃபில் ஃபராகி, ஃபராகனா கோடிட்ட இடம், காலியான இடம். ஃபீமா எலி, கீழே வரக்கூடியதில், கீழே வரக்கூடிய காலியான இடத்தில் வை. ஹர்ஃப ஜர்ரின், ஏமா ஹர்ஃபுல் ஜர், ஹர்ஃபுல் ஜர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜர்ருண்டா என்ன? கசரா கசராத்தைன், அதானே ஜர்ரு. ஹர்ஃபுல் ஜர் ஒரு 6-7 சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன 6-7? மின்னு, இலா, அலா, ஃபி, பி, லி, அன், இதெல்லாம் வந்து ஹர்ஃபுல் ஜர் அப்படின்னு உங்களுக்கு எழுதியே போட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு இஸ்முக்கு முன்னால வந்துச்சாக்க அந்த இஸ்முக்கு என்ன வரும்? ஜர்ரு வரும். ஜர்ருண்டா என்ன? ஜேரு அல்லது தோ ஜேரு. புரிஞ்சா? அந்த இஸ்முல அலிஃபுலாம் இருந்தால் ஒரு ஜேரு வரும், அலிஃபுலாம் இல்லை என்றால் தோ ஜேரு வரும், கசரா தைனி வரும். இதான் ஹுரூஃபுல் ஜர். முனாசிபன், முனாசிபனா பொருத்தமான, பொருத்தமான. புரிஞ்சா? எதை எதை வைக்க சொல்றாரு? ஒண்ணு மின்னு கொடுத்துக்கிறாரு, மின்டா இருந்து, இலாண்டா வரை, டூ, ஃபீண்டா இந்த லே, இந்த இன் அப்படிங்கல அது அந்த ஃபீ, அலாண்டா மீது, ஆன், அலாண்டா மீது. இதை நீங்களே செய்யணும், நான் இன்ஷா அல்லாஹ் அவங்க சப்போர்ட் பண்றேன். அல் கிதாபு, அல் கிதாபு, இந்த இடத்துல என்ன போடணும்? அலாவை போடணும், ஏன்னா மேஜையின் மீது தான் இருக்குது. அல் கிதாபு அலல் மக்தபி, புஸ்தகம் மேஜையின் மீது உள்ளது. ஃபர்ஸ்டுக்கு வந்து அலாவை போடணும். ரெண்டாவது அத்தாலிபு, இங்க என்ன போடணும்? ஃபீய போடணும், ஃபில் ஃபஸ்லி. மூணாவது தஹப ஹாமிதுன், ஹாமித் போய்விட்டார், இங்க என்ன போடணும்? இல்ல ஜாமியா, ஜாமியாடா யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டிக்கு சென்று விட்டார், இலாவை போடணும். அப்புறம் பாக்கி நீங்க எவ்வளவு போட்டு எனக்கு ஒண்ணு செய்யுங்கம்மா, போட்டு இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். 4, 5, 6, 3, 4, 5 ரெண்டும். ஆமா ஆமா, 4, 5, 1 to 5 வரை வச்சுக்கிருவோமே. 5
எனக்கு எழுதி இன்ஷா அல்லாஹ் அனுப்பி விடுங்க ஹோம் ஒர்க்கா. ஹைர், பாக்ஸுக்கு வாங்க. அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். ஹோம்ஒர்க் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க சிஸ்டர்ஸ். அல் மதரசத்து, அல் மதரசத்து அப்படின்னா மதரசா, ஸ்கூல். ஓதக்கூடிய மதரசாவையும் மதரசாங்குவாங்க, ஸ்கூல் இருக்கு பத்தியாலா, ஸ்கூலையும் அரபியில மதரசாங்குவாங்க. நான் கீழே போயிடுறேன் அப்படி. அல் மத்துபஹு, அது கீழமா, மதரசாவு கீழே பாருங்கம்மா. அல் மத்துபஹு, மத்துபஹனா கிச்சன். அல் யாபானு, யாபானா ஜப்பான். அல் முதீரு, முதீரண்டா பிரின்சிபால் அல்லது மேனேஜர். அல் ஃபஸ்லு, கிளாஸ் ரூம், செகண்ட் வகுப்பறை. லைன் சிஸ்டர். அல் குர்ஃபத்து, குர்ஃபானா ரூம், குர்ஃபானா ரூம். அஸ்ஸீனு, சைனா. ذهب, சென்று விட்டார், போய்விட்டார். ذهب கர்த்தா சென்று விட்டார், போய்விட்டார். அல் ஹம்மாமு, பாத்ரூம். அல் ஜாமிஅத்து, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அல் ஹிந்து, இந்தியா. ஹரஜ, வெளியேறினார். ஹரஜனா ஃபிஅல், ஃபிஅல் மாலி, இறந்த கால வினைச்சொல், வெளியேறினார். அல் மிர்ஹால், அது வெஸ்டர்ன் பாத்ரூம், டாய்லெட். அஸ்ஸூகு, பஜார், சூக்குனா பஜார். அல் பிலிப்பைனு, பிலிப்பைனா பிலிப்பைன் நாடு. இதெல்லாம் கண்டிப்பா குறிச்சுக்கிறங்க, அர்த்தத்தை எழுதிக்கிறங்க. எழுதுறது மட்டும் இல்லாம அர்த்தங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அர்த்தங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம். நான் இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்பு கொஞ்சம் அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளை கொஞ்சம் கஷ்டமாவும் கேட்பேன். தமிழை கொடுத்து அரபியா கேட்பேன், அரபியை கொடுத்து தமிழா கேட்பேன். இந்த பாக்ஸ்ல உள்ள வார்த்தைகள்லாம் கண்டிப்பா இன்ஷால்லா கேட்பேன். ஹயர், கீழே அடுத்த கீழே உள்ள பாக்ஸுக்கு வாங்க. ஃபி, அலா, மின், இலா. இந்த நாளுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும் நம்புறேன். இதெல்லாம் இடைச்சொல், முழு அர்த்தம் வராது, இடையில வரும்போது அர்த்தம் வரும். ஃபீண்டா இந்த லே, உள்ளே, அந்த அப்படி அது ஃபீ. அலாண்டா மீது, மின்னுண்டா இருந்து, இலாண்டா வரை. இந்த நாளும் மின் ஹுரூஃபில் ஜர்ரி, ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும் உள்ளவை. நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லிருக்கிறேன், ஜர்ரு செய்யக்கூடிய ஹருஃபுகள் 19 சொல்லிருக்கிறேன், 1 2 கிடையாது. எத்தனை? 19 சொல்ற. அந்த 19ல 4 மட்டும் கொடுத்துக்கிறாரு. ஃபி, அலா, மின், இலா, இந்த 4 மட்டும் கொடுத்துக்கிட்டு இந்த நாள் மின் ஹுரூஃபில் ஜர், ஜர் ஜர்னா கசரா கசரத்தை, ஜேரு தோ ஜேர், சரியா? அதான் ஜர். இது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள்ங்கிறது புரிஞ்சுக்கிறங்க அப்படிங்கிறாரு. இதாமா இன்றைய பாடம். டவுட்டுகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. சிஸ்டர்ஸ், டவுட், பாடம் சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தா மட்டும் கேளுங்கம்மா. சிஸ்டர் அனீஸ் ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. வலைக்கும் சலாம், கேளுங்க சிஸ்டர்.
ஜர் செய்யக்கூடிய எழுத்து மின் இருக்கு. ஆஃப்டர்ல வந்து இஸ்ம இருந்தா அது வந்து கஸ்ராவும் கஸ்ர தைனாவும் மாத்தும். அப்ப ஐனங்கிற கொஸ்டின் வேர்டு வந்து அது எதுவுமே பண்ணாதா? எதுவுமே பண்ணாது. ஐனா வந்து ஆமில் கிடையாது. சரியாமா? ஆமில் அப்படின்னா ஆமில்னு சொன்னா ஒரு இசுமுக்கு முன்னால ஆமில்னா வேலை செய்யக்கூடியன்னு அர்த்தமா. இப்ப சவுதியில எல்லாம் லேபர் இருக்கிறார்ல, வேலை செய்யக்கூடிய இருக்கிறார்ல, நம்ம எல்லாம் அமல் செய்யணும் அப்படின்னு கேள்விப்படுகிறீல்ல? ஆமா, அமல் செயல்கள். அமல்கள் தான் செயல்கள், அதான அமலு. ஆமா. அப்ப ஆமில் அப்படின்னு சொன்னா செயல்களை செய்யக்கூடியவன், செயல்களை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதான் ஆமில். புரியுதாமா? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது. இப்ப ஏதாச்சும் இஸ்முக்கு முன்னால வந்தா இது வந்தா இந்த வேலையை செய்யும், இது ஃபேலுக்கு முன்னால வந்தா அந்த வேலையை செய்யும் அப்படின்னு இருக்கு பத்தியலா? அப்படின்னு 100 ஆமில் இருக்குது, 100 பொருள், 100 வார்த்தை இருக்குது. 100 வார்த்தை இருக்குது. அந்த 100 வார்த்தைய வந்து இத இஸ்முல சேர்த்தா இப்படி மாறிடும், அத ஃபேல்ல சேர்த்தா அதை அப்படி மாத்தும் அப்படின்னு இருக்குது. அந்த 100ஐயும் அப்படிங்குவாங்க. அப்ப மின் இதெல்லாம் வந்து ஆமில், ஹுரூஃபுல் ஜர். ஐனா வந்து ஆமில் கிடையாது. ஆமில் இல்லை என்ற காரணத்தால், அந்த 100ல் 1 இல்லை என்ற காரணத்தால் அது எந்த வேலையும் செய்யாது. அர்த்தம் மட்டும் தரும், எங்கெங்க அர்த்தத்தை மட்டும் கொடுக்கும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் புரியுது சார். மியூட் பண்ணிக்கிறேங்க சிஸ்டர் பர்வீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். இப்போ கொஸ்டின் கேட்கும் போது ஐன தஹப அலியு அப்படி கேக்குறோம். அந்த தஹப வந்து ஆன்சர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல வந்துருதுல உஸ்தாதா, இத நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணணுமா? தஹப அப்படி போட்டுதான் அதுக்கடுத்து நம்ம அந்த ஆன்சருக்குள்ள இதை போடணுமா? கரெக்ட். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். நீங்க என்ன அதாவது கேள்வியில வரும்போது ஐனா ஃபர்ஸ்ட் வந்துச்சே, பதில் போடும் போது தஹபவை தான் ஃபர்ஸ்டா போடணுமா, இதானே கேக்குறீங்க? ஆமா உஸ்தாத், அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை எங்க போடணும் அப்படின்னு? பாரக்கல்லாஹ். சூப்பர் கேள்விமா. அதாவதுமா, இந்த கேள்வி வருது பத்தியலா, கேள்விக்குறி. உதாரணமாக ஐன அப்படின்னு சொன்னா எங்கே அப்படின்னு அர்த்தமா. அதுவும் கேள்விக்குறி தானே? ஆமா உஸ்தாத். அல் கேள்விக்குறி. மதாண்டா எப்போதுன்னு அர்த்தம், கேள்விக்குறி. லிமாதா ஏன், எதற்காக, கேள்விக்குறி. கம் எத்தனை, கேள்விக்குறி. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாள் கேள்விக்குறி லிஸ்ட் போட்டு தர்றேன், வகுப்பு எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே உஸ்தாத். கேள்விக்குறி வந்துச்சு அப்படின்னு சொன்னா வாக்கியத்துடைய ஆரம்பத்துல கேள்விக்குறி தான் வரணும். புரியுதாமா? ஓகே உஸ்தாத். கேள்விக்குறி வந்துச்சாக்க வாக்கியத்தின் ஆரம்பத்துல ஐன தஹப முஹம்மதுன். அப்ப எங்கேன்னு கேக்குறீல்ல, அந்த எங்கே தான் ஃபர்ஸ்டா போடணும். கேட்டீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபிஅல் இருக்குல்ல, வினை சொல் இருக்குல்ல, ஆமா உஸ்தாத், வினை சொல்ல ரெண்டாவதா கொண்டு வரணும். அதனால தான் தஹப ஹரஜ ஐனா ஃபர்ஸ்டா போட்டாரா, கேள்விக்குறி இருக்கிறனால. ஹரஜ வினை சொல்லுங்கறனால அதை ரெண்டாவதா கொண்டு வரணும். யார பத்தி கேட்கிறோமோ அல்லது எந்த பொருளை பத்தி கேட்கிறோமோ அந்த ஆளை வந்து மூணாவதா கொண்டு வரணும். இதான் முறை, அரபி பேசக்கூடிய முறை. நீங்க முகமது பத்தி கேட்கிறார்ல, அதனால முஹம்மதுன், முஹம்மது எங்கே போய்விட்டார். புரியுதா? பதில் சொல்லும் போது நம்ம ஐநவ சொல்லக்கூடாதுல. ஐநா கேள்வி ஐநவ தூக்கியாச்சு. முதல்ல வந்து ஆளை சொல்லணுமா அவர் போனதை சொல்லணுமா அப்படின்னு சொன்னா முதல்ல ஃபிஅல தான் கொண்டு வரணும். முதல்ல தஹப அதான் கொண்டு வரணும். புரியுதாமா? ஓகே உஸ்தாத். தஹப அப்படித்தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஐநவ தூக்கிட்டிய, கேள்விக்குறினால பதில் இல்ல, தஹபன்னு போட்டிய. எங்க போனாரோ
அங்கே மதரசாவுக்கு போயிட்டாரா? இலாண்டா டூ தானே, இலாண்டா டூ தானே. ஆமா உஸ்தாத். போட்டு மதரசாவுக்கு போயிட்டா இலல் மதரசத்தி, மஸ்ஜிதுக்கு போனா இலல் மஸ்ஜிதி, கடைக்கு போனா இல துக்கானி, பஜாருக்கு போனா இல சூக்கி. புரியுதா? ரஹப முஹம்மதுன், யாரை பத்தி கேட்கிறோமோ அவரை பத்தி. ரஹப முஹம்மதுன் இல சூக்கி அப்படின்னு போறோம். ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா உஸ்தாத். அல்லாஹ் ஃபீக். மியூட் பண்ணிக்கிறேங்க சிஸ்டர். சிஸ்டர் பல்கீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். 2 டவுட் உஸ்தாத் எனக்கு. பேஜ் நம்பர் 25ல உஸ்தாத் ஐன தஹப அப்பாஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அத வந்து ஹுவ தஹப இலல் முதீரின்னு எழுதலாமா? தாராளமா எழுதலாம். பேஜ் நம்பர் 25ல ஐன தஹப அப்பாஸ்னு கேள்வி நம்பர் 5 அப்படித்தானமா? ஆமா உஸ்தாத். பக்க நம்பர் 25மா எல்லாரும் எடுத்துக்கிறங்க. கேள்வி நம்பர் 5. அது வந்து ஹுவ தஹப இலல் முதீரி. அதே மாதிரி லா ஹுவன்னு போடலாமா உஸ்தாத்? லா நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்களா? இருக்கு உஸ்தாத். இன்னொரு டவுட் இருக்கு உஸ்தாத். ரெண்டாவது உஸ்தாத், இப்ப வந்து தஹபன் வந்தா இலான் வருமா? தஸ்பீர் அல்லாஹ், இன்னைக்கு ஸ்பீடா பேசுறதுனால எனக்கு புரியல. மெதுவா பேசி எனக்கு உனக்கு பதில் சொல்ல விட்டு அடுத்த கேள்வி. ஏன்னா ஆஃப்லைன் வேற ஆன்லைன்ங்கிற வேற. சரிங்க உஸ்தாத். அதாவது உஸ்தாத் என்ன சொன்னா அடுத்து ஹுவ வருமான்னு கேக்குறேன். லா ஹுவ அப்படின்னு வருமா? ஏமா எனக்கு ஒழுங்கா கேட்கவே இல்லைம்மா நீங்க சொன்னது. உஸ்தாத் இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ கேக்குது சொல்லுங்க. கேக்குதுமா? ஏமா ஏன் சவுண்ட் பேசுங்க, கேக்குது. ஓகே, டைம் ஆகுது. நெக்ஸ்ட் சிஸ்டர் ரெஹானா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சிஸ்டர் பல்கீஸ், உங்க சைடு வந்து இப்ப மழை பெய்யறது ஆண்பாலுக்கு அதுல இருக்கும். கேளுங்க சிஸ்டர். தொம்மத்தைன்னு பொண்ணு சொன்னீங்க. அந்த குர்ஆன்ல உள்ள கடைசி 99 பேர்கள் நபிகளோட பேர்கள் மட்டும்தான் அந்த 2 தோபேஷ் பண்ணுமா? அது இத்த பேர்கள் எல்லாம் பிற மொழி பேர்களா? அது அப்படியெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் குர்ஆன்ல வர்றது மட்டும் நபிமார்கள் அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சா? நீங்க பேரை கடைசியில ஒரு 99 பேர்கள் இருக்குல்ல, அது நபிகளோட பேர்கள், அந்த பேர்கள் மட்டும்தான் தொம்மத்தைன்னு வரும். அப்படிலாம் இல்ல. எந்த பேரா இருந்தாலும் அது அரபி மொழி பேரா இருந்தால் லம்மத்தைன் வரும். சரிங்க. எந்த மொழியா? அரபி மொழியா லம்மத்தைன் வரும். வேற மொழியா லம்மா மட்டும். சரிங்க. வேற சிஸ்டர் ரசூல் பிவி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், அந்த 25வது பக்கத்துல இக்ராஉ வக்துப் இருக்குல்ல உஸ்தாத், 3வது அதுல வந்து 2வதுல வந்து ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லின்னு இருக்கு. இப்போ ஆசிரியர் வந்து வகுப்பறையில இருந்து வெளியேறினார் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நம்ம ஹரஜ முதர்ரிசுன் அப்படி வருமா? அதே மாதிரி ரஹபத் தாஜிரு, அதுக்கு அடுத்ததுல ரஹபத் தாஜிரு, அதாவது அலிஃப்லாம் இல்ல, ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான் உஸ்தாத். அலிஃப்லாம் வச்சுதான் அத வார்த்தையை நம்ம கொண்டு வரணுமா, இல்ல அலிஃப்லாம் போடாமனாலும் போட்டா தப்பு கிடையாதா? அதுதான் உஸ்தாத் என் கொஸ்டின். ஓகே, நீங்க என்ன கேக்குறீங்க? சொன்னீங்க சிஸ்டர் 25. பேஜ் நம்பர் 25மா. அதுல தம்ரீன் 3 3ல 2வது வாக்கியம் என்ன? இதுல என்ன இருக்குன்னு சொன்னா நான் முதல்ல இருக்கிறத வாசிச்சிடுறேன், அப்புறம் கேள்வியை நான் சொல்றேன், 3வது நான் பதில சொல்றேமா. ஓகே. இருக்கிற வாக்கியத்தை பாத்தியலாக்க ஹரஜல் முதர்ரிசு, முதர்ரிஸ்ல அலிஃப் லாம் கொடுத்துக்கிறாரு. ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லி வதஹப இலல் முதீர்ல அலிஃப் லாம் கொடுத்து இலல் முதீரி அப்படின்னு கொடுத்துக்கிறாரு. இவங்க கேட்கறாங்க ஹரஜ முதர்ரிசுன்
அலிஃப்லாம் இல்லாம முதர்ரிசுன் அப்படின்னு சொல்லலாமா? மினல் ஃபஸ்லி வதஹப இலல் முதீரின் சொல்லாம இலா முதீரின் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படித்தானமா? ஆமா உஸ்தாத். ஆமா. மாஷா அல்லாஹ், சூப்பர் கேள்விமா. தாராளமா சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ரெண்டு மாதிரியும் ஆமா. சொல்லலாம். ரெண்டுக்கும் அரபி இலக்கணம் இடம் கொடுக்குது. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமே. ரெண்டும் சரியே. ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் கைர். பாரக். ஒரு நிமிஷம். இப்ப நான் ஹரஜல் முதர்ரிசு மினல் ஃபஸ்லி அப்படின்னு சொல்லாம ஹரஜ முதர்ரிசுன் மினல் ஃபஸ்லி அப்படின்னு சொல்லலாம். வதஹப இலல் முதீரின் சொல்லாம வதஹப இலா முதீரின், அவர் முதிரெடுத்து சென்று விட்டார் அப்படி சொல்லலாம். என்ன, அலிஃபலாம் வந்தா ஒரு கசரா வரும், அலிஃபலாம் வரலைன்னு சொன்னா ரெண்டு கசரா வரும். இது மட்டும் தான் வேறுபடும், பாக்கி எல்லாம் சொல்லலாம். ஓகே உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் மியூட் ஃபீக்கும். பண்ணிக்கிறேங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிஸ்டர் சாக்கிரா, சிஸ்டர் சாக்கிராபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. லாஸ்ட் வீக் நான் கேட்ட கொஸ்டின் தாங்க உஸ்தாத். அதாவது அரபி இல்லாத வேற ஊர்ல இருக்க பேருக்கு வந்து கெஸ்ரா பண்ணாது, ஃபஸ்கா தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா சரி. இந்த யாபானி, சீனி, இந்தி இது எல்லாமே கெஸ்ரா பண்ணுதுங்களா? அதான் என்னன்னு கேட்டேன் லாஸ்ட் வீக். இது சரி. ஊரு, கண்ட்ரி. இப்போ இவங்க வந்து குறுக்கு விசாரணை, இது வந்து கேள்வி இல்ல, இது குறுக்கு விசாரணை. கோர்ட்ல குற்றவாளி கூட்ல பாக்ஸுக்குள்ள ஏத்தி கேள்வி கேட்பாங்கல்ல, அது மாதிரி மாஷா அல்லாஹ், மபரூக்குமா, மபரூக், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர் கேள்வி. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நான் முன்னாலே சொன்னேன், அரபி அல்லாத பிற மொழி பெயர் சொல், அது மனுஷனுக்கு இருந்தாலும் நாட்டுக்கு இருந்தாலும் ஊருக்கு வந்தாலும் அது வந்து மம்னூ மின சர்ஃபுக்குள்ளதான் அடங்கும், கசரா வராது, கசரா இடத்துல ஃபதஹா பண்ணும் அப்படி சொன்ன பத்தியலா. அத வச்சு ஆமாங்க உஸ்தாத். இப்ப ஹிந்தி இருக்கு பத்தியலா, ஹிந்திங்கிறத வந்து அரபி வார்த்தையா அல்லது பிற மொழி பெயர் சொல்லலாம்? பிறமொழி பெயர் சொல். இல்லை, ஹிந்திங்கிறது வந்து அரபி வார்த்தை. இந்தியாவுக்கு ஹிந்துன்னு பேர் வச்சதே அரபு நாட்டுக்காரவங்க தான். நீங்க வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். சிந்து நதிக்கரை இருக்கு பத்தியலா, சிந்து கரையில் வந்து பலதரப்பட்ட மதத்தவர்கள், பலதரப்பட்ட ஜாதி மக்கள் வசித்தாங்க. அரபு நாட்டுக்காரவங்க எல்லாம் வியாபார நிமித்தமா இங்க வரும்போது இந்த சிந்து நதிக்கரை பக்கத்துல யாரெல்லாம் வசித்தாங்களோ அவங்க எல்லாம் ஹிந்தி ஹிந்தி அப்படின்றாங்க. சிந்துன்னு சொல்லாம சிந்துவை வந்து ஹிந்தின்னு சொன்னாங்க அரபு நாட்டுக்காரவங்க. அதுல இருந்து தான் இந்த நாட்டுக்கு பேரை ஹிந்து ஹிந்து அப்படின்னு வந்துச்சு. இதான் வரலாறு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம நாட்டுக்காரவங்களை ஹிந்தி ஹிந்தி அப்படிதான் சொல்லுவாங்க. அரபு நாட்டுக்காரவங்க ஹிந்தி, இந்தியாவை சார்ந்தவர் அப்படிங்குவாங்க. அப்ப ஹிந்து என்ற வார்த்தை அரபி வார்த்தை, அரபு நாட்டுக்காரவங்க வச்ச பேர். அதனால வந்து பிற மொழி பேர் சொல்லி இல்லை ஒண்ணும். புரிஞ்சுங்களா? புரியுதாமா? ஓகேங்க. அப்ப அதே மாதிரி சைனா, சைனி, யாபானி அதுவும் அப்படி வருதுங்களா? அஸ்பிர் அல்லாஹ் யஹ்தி. இந்த முடிச்சிட்டியலா? முடிச்சுங்க சார். ரெண்டாவதுக்கு வாங்க. அப்ப சீனி, மினல் சீனி அப்படின்னு இருக்குது, மினல் யாபானி அப்படின்னு இருக்குது என்பது கேள்வி. புரிஞ்சா? சீன் என்பதும் யாபான் என்பதும் அரபி இல்ல, அது ஜப்பானைத்தான் யாபான் சொல்லிட்டாங்க, சைனாவைத்தான் சீன்னு சொல்லிட்டாங்க. இது பிற மொழி பேர் சொல்லதான், நோ டவுட், மாட்டு கருத்து இல்லை. இப்ப பையன் கசரா வந்திருக்குது அப்படின்னு நீ கேக்குறீங்க. புரிஞ்சா? பொதுவாக பிற மொழி பெயர் சொல்லல அலிஃப்லாம் பொதுவாக வராது. பொதுவாக பிற மொழி பெயர் சொல்ல என்ன வராது? அலிஃப்லாம் வராது. இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, மூசா, ஈசா, ஆதம், மிஸ்ரு, இன்னும் சொல்ல போனா மக்கா இருக்கு பாருங்க. மக்கா, மக்கா வந்து பிறமொழி பேர் சொல்லு. மக்காவுடைய அலிஃப்லாம் அல் மக்கான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆள் அல் மக்கான்னு சொல்றாருன்னா அவரு தப்பா, அவருக்கு அரபி தெரியலன்னு அர்த்தம். மக்காவுல அலிஃப்லாம் வெறும் மக்கா, மக்கத்துல் முகர்ரமா, மக்கத்துல் முகர்ரமா அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர அல் மக்கான்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, சொன்னா தப்பு. அப்ப பொதுவாக 99% பிறமொழி பெயர் சொல்லல அலிஃப்லாம்
சொல்லுங்க வராது மாஸ்டர். வராது. வராது அலிஃப் லாம் வராது. வராது 99% 1% பிறமொழி பெயர் சொல்ல அலிஃப் லாம் வரும். 1% பிறமொழி பெயர் சொல்ல என்ன செய்யும்? அலிஃப் லாம் வரும். வரும். அப்படி அலிஃப் லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது மம்னூஅ மின சர்ஃப் சட்டத்துக்குள்ள போவாது, நார்மல் சட்டத்துக்குள்ள வந்துரும். ஓகே உஸ்தாத், இப்ப புரியுதுங்க உஸ்தாத். புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். ஏமா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் படிக்கலாமா எல்லாரும் சேர்த்து வந்து இந்த கேள்விக்கு? ஓகே உஸ்தாத், படிக்கலாம் உஸ்தாத். நான் இதுக்கு வந்து ஆயத் ஹதீஸ நான் அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். இப்ப டைம் இல்லைங்கிறனால இதை மட்டும் மனசுல வச்சுக்கிறேங்க. நான் இதுக்கு ஆயத் ஹதீஸ்கெல்லாம் இன்ஷால்லா அடுத்த வகுப்புல தர்றேன் இன்ஷால்லா. அடுத்த கேள்வி சிஸ்டர் நஜிலா. சிஸ்டர் நஜிலா கேளுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹபன சென்றான்னு தானே சொல்றீங்க உஸ்தாத்? தங்கத்துக்கு என்ன சொல்லணும் உஸ்தாத்? பண்ணா தங்கம். தங்கத்துக்கு ரஹபுன். ரஹபுன். சரிங்க உஸ்தாத், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரஹப அந்த கடைசி பாருக்கு பத்தியலா ஃபத்ஹா போட்டா அது ஃபிஅல் வினைச்சொல், சென்றான் போனான் அப்படி அர்த்தம். தொம்மத்தைன் போட்டா கோல்ட். அந்த கடைசி லம்மத்தைன் போட்டா ரஹபுன் அது வினைச்சொல், இஸ்மு தங்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே உஸ்தாத், ஜஸாக்கல்லாஹ். புரியுது. ஒரு நிமிஷமா. ரஹபவுலேன் தான் ரஹபுன் வந்துச்சு. சென்றான் என்பதிலிருந்து தான் என்ன வந்துச்சு? தங்கம் வந்துச்சு. புரியுச்சா? எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் பணக்காரவங்களா இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த தங்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? ஏதாவது நோய் அந்த தங்கத்தை விற்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இஸ்லாம் என்ன எப்பா இதை வந்து எப்போது உன் கூட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. இது ஒரு நாளைக்கு உன்னை விட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதை வச்சுதான் ரஹபுன் இது. ஓகே, ஒண்ணும். ரெண்டாவது, ஒருவேளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நோயை தரல, வறுமையை தரல, தங்கத்தை விற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை தரல, தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து வச்சுக்கிறான் அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களை விட்டு தங்க போவாட்டியால ஒரு நாளைக்கு தங்கத்தை விட்டு நீங்க போயிருவீங்க. நீங்க போயிட்டா அந்த தங்கம் உங்கள்கிட்ட உங்க பிள்ளைக்கு போயிரும். பிள்ளைங்க போயிட்டாங்களா அந்த தங்கம் பிள்ளைங்கள்ட்ட இருந்து பேர பிள்ளைக்கு போயிரும். அப்ப தங்கம் என்பது இருந்துகிட்டே இருக்காது, அது போய்கிட்டே இருக்கிறது. அதனால ரஹபுல இருந்து ரஹபுன். அது இஸ்முவா இருக்கு, இது ஃபியலா இருக்குங்கிறதுனால டவுட்டா இருந்துச்சு, அதான் கேட்டேன். புரிஞ்சு. ஜஸாக்கல்லாஹ். பரக்கல்லாஹ் ஃபீக். முடிஞ்சாமா? முடிஞ்சு உஸ்தாத், அழகான விளக்கத்தை கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். மபரூக். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். எல்லாம் முடிஞ்சு. அல்ஹம்துலில்லாஹ். பரக்கல்லாஹ் ஃபீக்குமா. முடிச்சுக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.